சென்னையை அடுத்த காரப்பாக்கம் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் சொந்த பகுதியாகும். முன்னொரு காலத்தில் இப்பகுதி விவசாயம் செய்யும் செழிப்பான பகுதி, பல ஊர்களுக்கு அன்னமிட்ட பகுதி, ஏராளமான விவசாயிகள் வாழ்ந்த பகுதி. அன்று அவர்களுக்கு அருளவே கங்கை அம்மன் இங்கு கோயில் கொண்டாள். அப்போது 300 குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது 50,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். எப்படி இங்கு கங்கை அம்மன் தோன்றினால் அதற்கு நாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செல்ல வேண்டியிருக்கிறது. இறைவனை வேண்டி கடும் தவம் இருக்க கபில முனிவர் கங்கையிலிருந்து கமண்டலத்தில் தண்ணீரை எடுத்து வரும்பொழுது காலிடறி கையில் இருந்த கமண்டலம் கீழே விழுந்து விட்டது. அதனுள் இருந்த கங்கை நீர் சிதறிய நீரில் சுயம்பு வடிவாக கங்கை அம்மனாக தோன்றினாள். எஞ்சிய நீர் திருக்குளமாக மாறியது. அந்த குளம் இன்றும் வற்றாத குளமாக இருக்கிறது. தோன்றிய சுயம்பு அம்மன் ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக பனை ஒலியால் செய்த கொட்டகையில் வேப்ப மரத்தடியில் பக்தர்களுக்கு கங்கை அம்மனாக அருள்பாலிக்க தொடங்கினாள். குறிப்பாக இந்த பகுதி விவசாயம் செய்யும் பகுதி என்பதால் விவசாயிகளுக்கு அருளினாள் கங்கை அம்மன். ஆகையால் விவசாயிகள் அதிக அளவில் வர தொடங்கினார்கள். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு சுயம்பு வடிவமாக தோன்றிய கங்கை அம்மன், 30 வருடங்களுக்கு முன்பு ஊர் மக்கள் அமைத்த கங்கை அம்மன் மற்றும் 8 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கங்கை அம்மன் என 3 கங்கை அம்மன்கள் இருந்து தற்போது பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வருகிறார்கள். அன்று விவசாயிகளின் இடமாக இவ்விடம் திகழ்ந்ததால் விவசாயினர் ஆடி மாதம் ஏறுள்ளது தரமான விதை நற்களை எடுத்து கைக்குத்தல் அரிசி, அதில் கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து படையல் செய்து கற்பூரம் ஈட்டி அதிகமான விளைச்சல்களுக்காகவும் செழிப்பாக நெல் பயிர்கள் வளரவும் நன்றாக மழை பெய்து விளைச்சல் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். வழிபட்ட பின்னர் தான் விதை நட்டு நற்கதிர்களை வளர்ப்பார்கள். இப்பொழுது விவசாயிகளின் இடங்கள் கட்டிடங்களாக மாறிவிட்டாலும் அன்று பூஜை செய்த விவசாயிகளின் சந்ததிகள் இன்று கங்கை அம்மனை மறவாது வழிபட்டு வருகிறார்கள். அது மட்டுமா, திருச்சி, மதுரை போன்ற பிற மாவட்டங்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் விவசாயிகள் கங்கை அம்மனை வழிபட்டு இன்றும் சிறப்பு பூஜைகளை செய்கிறார்கள். அதே போல் அருகிலேயே மென்பொருள் நிறுவனங்கள் அதிக அளவில் இருப்பதனால் அங்கு பணிபுரிபவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டியது நிறைவேறியதும் அன்னதானம், அபிஷேகம், புடவை சாற்றுவது என பலவற்றை செய்கிறார்கள். மேலும் இவ்வாலய அருகிலேயே சுமார் 25 ஆண்டு காலமாக கற்பகம்பாள் சமேத கற்பக ஈஸ்வரர் என்னும் சிவன் கோயில் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் சில சிவனடியார்கள் ஒன்று சேர்ந்து கொட்டகையில் சிவனை பிரதிஷ்டை செய்தார்கள். அதன் பின் ஓட்டினால் கோயில் அமைத்தார்கள். சில ஆண்டுகள் பிறகு ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கட்டிட வேலைப்பாடுகளுடன் கூடிய கோயிலை எழுப்பினார்கள். இந்த கோயிலானது பழைய மகாபலிபுரம் சாலை செல்லும் வழியில் ரோட்டில் இருந்து சற்று உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. காலப்போக்கில் சாலையானது உயர்வாகவும் சிவன் கோவில் தாழ்வானதாகவும் மாறின. உலகத்திற்கே படிகளக்கும் பரமசிவன் தாழ்வான பகுதியில் இருப்பதை கண்ட அவ்வூர் மக்கள் சிவன் கோயிலை தாழ்வான பகுதியிலிருந்து உயர்த்த வேண்டும் என்பதற்காக அசாம் மாநிலத்திலிருந்து அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு கோயிலை இடிக்காது சிவன் கோயிலை உயர்த்தியுள்ளனர். அன்று முதல் எங்கள் வாழ்வும் உயர்ந்துள்ளதாக அங்கு தரிசித்து வந்த ஒரு பக்தர் தெரிவித்தார். பிரதோஷ காலங்களில் அதிக அளவில் மக்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். கங்கை அம்மன், சிவன் ஆகிய தெய்வங்களை தவிர ஸ்ரீதேவி, பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ராமர், கற்பகாம்பாள், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர், வலம்புரி விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமான், சுவாமி ஐயப்பன், நவக்கிரக நாயகர்கள் தனி சன்னதியாக சனி பகவான், பைரவர் மூர்த்தி, வரிசையாக 63 நாயன்மார்கள் என ஒரே ஆலயத்தில் அனைத்து தெய்வங்களும் இருப்பது சிறப்பிலும் சிறப்பு. பிரதி சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இந்த ஊரை காத்தருளி கொண்டிருக்கும் கங்கை அம்மனுக்கு ஆடி மாதத்தில் 3 நாட்கள் திருவிழா நடைபெறும். அன்று பொங்கல் வைத்து வழிபடுவது இங்கு மிகவும் விசேஷம். கோவில் அமைவிடம் பழைய மகாபலிபுரம் சாலை, காரப்பாக்கம், சென்னை 97, கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்திலிருந்து 570 என்கின்ற பேருந்தில் செல்லலாம்.